ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக் HTML கோட் எழுதினோம். இதில் இப்போ நான் டேபிள் ஹெட்டிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாடி டேக் யூஸ் பண்ணி நாங்கள் டேபிள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் பார்டர் =2 ஏன் போட்டிருக்கேன்னா அதுதான் அந்த பார்டர் சைஸு. இப்போ நான் காலம் ஸ்பேன் 2 கொடுத்துருக்கேன். அப்போ அது 2 காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேப் விடும். அதுக்கப்புறம் நான் மேல்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு 1.9 வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து 0.002 இன்னொரு வேல்யூவும் கொடுக்குறேன். இனி அடுத்த ரோ க்ரியேட் பண்ணுறேன். நாங்கள் TR டேக் கொடுக்க அது புதிய ரோ க்ரியேட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த TR டேக்கில் நான் ஃபீமேல்னு ஒரு ஆப்ஷனுக்கு போட்டுட்டு அதுக்கு 2 வேல்யூ போட்டிருக்கேன். இனி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விடுறேன். இப்போது இதான் நமக்கு அவுட்புட்டு. இனி அந்த அவுட்புட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நான் அந்த எல்லா டேகுக்கும் பார்டர் கொலாப்ஸ் கொடுக்குறேன். இந்த பார்டர் கொலாப்ஸ் என்ன பண்ணுன்னா 2 பார்டரை ஒரு பார்டர் ஆக்கிவிடும். அதுக்கு நான் பேடிங் கொடுக்குறேன். பேடிங் ஸ்பேஸ் விடும். இப்போ இதான் நமக்கு கிடைச்ச அவுட்புட்டு. தேங்க்யூ.